A very happy evening, friends. In today's session, we'll be first looking into activity 10.5. It's a story. Based on the story, few questions are asked. Post this, we'll be looking into passive voice sentences, which is in past tense. Okay? இதில் டக்குன்னு இந்த கதையை பார்த்துடலாம். ரொம்ப சின்ன கதை தான். It is given as a part of third term curriculum. Activity 10.5. Read the following story and answer the questions given. One day, Nasruddin was traveling. A traveler across a lake in his boat. ஒரு நாள் என்ன ஆகுது, நசுருதீன்கிறவர் தன்னுடன் இன்னொரு நபரை அழைத்து கொண்டு செல்கிறார் ஒரு படகில். எங்க போறா? ஒரு ஏரிக்கு. ஏரி வழியா ஒரு நாள் நசுருதீன் ஒரு டிராவலரை அழைத்து கொண்டு இந்த ஏரி வழியாக செல்கிறார். எதுல பயணிக்கிறாங்க? ஒரு படகுல பயணிக்கிறாங்க. While they were talking on various subjects, நிறைய விஷயங்களை பத்தி பேசி வந்தாங்க. நிறைய தலைப்புகள் வந்தன. அதை பற்றி பேசிக்கொண்டு போகின்றார்கள். நஸ்ருதீன் happened to make a minor grammatical mistake. அவர் பேசும் பொழுது, யார் பேசும் பொழுது? நஸ்ருதீன். அவர் பேசும்போது பேசத்த ஒரு தப்பு செஞ்சிடறது. அதாவது வாக்கியம் சொன்ன விதம் தவறாக இருக்கிறது. இப்ப நான் ஒரு பெண் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவேன்? I am a girl அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? ஒருவேளை I is a girl அப்படின்னு சொன்னா அது ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் தானே. அந்த இடத்துல am பயன்படுத்த வேண்டியது. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? இஸ்ங்கிற இந்த துணை வினை சொல்ல பயன்படுத்திட்டேன். அந்த வாக்கியத்துக்கு அதாவது அந்த சப்ஜெக்டுக்கு பொருத்தமான ஒரு துணை வினை சொல்லோ நான் பயன்படுத்தவில்லை. அதே மாதிரிதான் இந்த நஸ்ருதீனும் ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக். துணை வினை சொல்லல, ஒரு வினை சொல். அந்த வாக்கியத்துக்கு தகுந்தவாறு ஒரு வினை சொல் பயன்படுத்தியிருக்கணும். அவர் என்ன பண்ணிடுறாரு? ஏதோ ஒரு தவறு இழைச்சுறாரு. Nasruddin happened to make a minor grammatical mistake. ஒரு சிறிய தவறு தான். The traveler who had always considered himself to be a very educated man. அந்த கூட பயணிச்சுட்டு இருக்காரு இல்லையா அந்த டிராவலர், அவர் தான் தான் ரொம்ப அறிவாளி, தனக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும், நம்ம ரொம்ப அறிவாளி அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கு. இவர் செஞ்ச இந்த சிறு தவறை பார்த்து சிரிக்கிறார். இது என்ன, இது ஒரு சரியான, என்ன இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டீங்க நீங்க பேசுறத. You have just made a silly mistake. I suppose you have never studied any grammar. நீங்க கிராமரையே இது வரைக்கும் படிச்சது கிடையாது போல இருக்கே, சிறு தவறு செஞ்சிட்டீங்களே பேசுறத அப்படின்னு இந்த டிராவலர் நஸ்ருதீனை பார்த்து சொல்கிறார். டிராவலர் யாரை பார்த்து சொல்றா? நஸ்ருதீனை பார்த்து சொல்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல நஸ்ருதீன் இழைச்சது ஒரு சிறிய கிராமட்டிக்கல் மிஸ்டேக். மேட் அ சில்லி, ஒரு சிறிய கிராமட்டிக்கல் மிஸ்டேக். இந்த டிராவலர் தான் தான் ரொம்ப புத்திசாலி, தனக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும்னு இவரை பார்த்து சிரிக்கிறார். டிராவலர் நஸ்ருதீனை பார்த்து சிரிக்கிறார். நீங்க என்ன இப்படி ஒரு தவறு பண்ணிட்டீங்க, நீங்க கிராமரே இது வரைக்கும் படிச்சது கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறார். யூ ஆர் ரைட், அது என்னமோ சரிதான் அப்படின்னு நஸ்ருதீன் ஒத்துக்கிறார். யூ ஆர் ரைட், நஸ்ருதீன் அட்மிட்டட்னா ஒத்துண்டார், ஏத்துக்கொண்டார். ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிறது கிடையாது, ஏத்துக்கிறது, ஒத்துக்கிறது, செஞ்ச தவற ஏத்துக்கிறது. யூ ஆர் ரைட், நஸ்ருதீன் அட்மிட்டட். ஐ ஹாவன்ட் ஸ்டடிட் கிராமர், நான் இது வரைக்கும் கிராமரே படிச்சது கிடையாது. இன் ரிப்ளை
The traveler said, well, then you have wasted a half of your life. அப்படின்னா நீங்க இது வரைக்கும் உங்களுடைய பாதி வாழ்க்கைய வந்து வீணாக்கிட்டீங்க. யார் சொல்றா? அந்த டிராவலர் வந்து நசுருதீனை பார்த்து சொல்றார், நீங்க எப்படின்னா உங்களுடைய பாதி வாழ்க்கைய வந்து வேஸ்ட் செஞ்சுட்டீங்க, வீணாக்கிட்டீங்க தெரிஞ்சுக்காம. அது மாதிரி சொல்லிடுற. சோ இந்த மாதிரிதான் படகுல ஏரி வழியா பயணிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நசுருதீன் ஒரு சிறிய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கை இழைக்கிறார். அதை பார்த்த இந்த டிராவலர் மக்களாக சிரிக்கிறார். நீங்க இது வரைக்கும் கிராமரே படிச்சது கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ற. A few minutes later, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அதாவது கொஞ்சம் நிமிடங்கள் கழித்து என்ன ஆகுதுன்னா, நசுருதீன் டர்ன் டு தி டிராவலர். நசுருதீன் இந்த டிராவலரை பார்த்து கேட்கிறார், ஹேவ் யூ எவர் லேர்ன் ஹவு டு ஸ்விம்? நீ இது வரைக்கும் கத்துன்னு இருக்கியா? நீங்க இது வரைக்கும் கத்துன்னு இருக்கீங்களா? எப்படி நீஞ்சணுங்கிறது நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்களா? நோ, த டிராவலர் ஆன்சர். இல்லையே, நான் கத்துக்கலையே, தெரிஞ்சுக்கலையே. வெல் தென், நஸ்ருதீன் ரிப்ளை, யூ ஹாவ் வேஸ்டட் யுவர் ஹோல் லைஃப். அப்படின்னா நீங்க உங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே வீணாக்கிட்டீங்க. தேர் இஸ் அ ஹோல் இன் த போட் அண்ட் வி ஆர் சிங்கிங். இந்த படகுல வந்து ஒரு ஓட்டை இருக்கு, நம்ம எல்லாரும் முழுகின்னு இருக்கோம். இவர் இழைத்த ஒரு சிறிய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கை பார்த்து நீங்க உங்க பாதி வாழ்க்கையே வீணாக்கிட்டீங்க அப்படின்னு டிராவலர் நசுருதீனை பார்த்து சொன்னார். ஆனா இப்ப என்ன ஆகுது, நசுருதீன் வந்து டிராவலரை கேள்வி கேட்கும்படி ஆயிடுது. ஏன்னா இந்த டிராவலருக்கு வந்து நீஞ்ச தெரியல. he does not know to swim. அவருக்கு நீஞ்சுவது எப்படி என்று தெரியல. does not know to swim. So for this, what this Nasruddin says, he says, you have wasted your whole life. நீங்க உங்க மொத்த வாழ்க்கையுமே வீணாக்கிட்டீங்க. இந்த படகு வந்து நீர்ல முழுக போறது. ஏன்னா இந்த படகுல ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டை வழியா நீரெல்லாம் வரப்போறது, ஏரியில இருக்கிற நீர் அனைத்தும் வரப்போறது அப்படின்னு சொல்லிடு. அதுக்குதான் யாரையுமே நம்ம எளிதா வந்து நினைச்சிடக்கூடாது. எவ்ரி ஒன் ஹேஸ் தியர் ஓன் ஸ்கில்ஸ். ஒருத்தருக்கும் ஒரு தனித்துவமான திறன் இருக்கும். இப்ப எனக்கு வந்து வரைகிறது சிறப்பா வரும்னா, உங்கள நிறைய பேருக்கு வந்து எழுதுறது சிறப்பா வரும், நீஞ்சறது வரும், வேற ஏதாவது விளையாட்டுல நீங்க சிறப்பா இருப்பீங்க. அந்த திறனை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும், முயற்சி எடுக்கணும். கடவுள் நமக்கு ஒரு திறன் கொடுத்திருக்காரு இல்லையா, திறமை. அதை நம்ம வளர்த்துக்க பார்க்கணும். இன்னொருத்தர்கிட்ட இல்லாத விஷயத்த வந்து நம்ம பார்த்து அதை கேலியோ கிண்டலோ செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நமக்கு தெரியாம கூட இருக்கலாம் இல்லையா? Who knows? So with that, the story comes to an end. Few questions are asked pertaining to the story. We'll answer them. ரொம்ப சின்ன கதை தான். யாரையும் அவ்வளவு எளிதா வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடக்கூடாது. இவங்க இப்படிதான், இவங்களுக்கு தெரியாது, நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. First question, how was Nasruddin taking the traveler across the lake? How was Nasruddin taking the traveler across the lake? கேள்வி ஒன்று. இதற்கான பதில், Nasruddin was taking the traveler across the lake in his boat. படகில் அழைத்து கொண்டு சென்றார்.
Word there was missed. How was Nazruddin taking the traveler across the lake? Nazruddin was taking the traveler across the lake in his boat. தன்னுடைய படகில் அழைத்துக் கொண்டு சென்றிருந்தார். இரண்டாவது கேள்வி என்ன? எல்லாருக்குமே புத்தகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். I hope everyone has opened your textbook and following along with me. Why did the traveler laugh? Why did the traveler laugh? The traveler laughed because Nazruddin had made a silly grammatical mistake. The traveler laughed because Nazruddin had made a silly grammatical 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 had made a silly grammatical mistake. ஒரு சிறிய தவறு கிராமரில் இழைத்திருந்தார். அதனால் இவர் அவரை பார்த்து சிரித்தார். டிராவலர் நஸ்ருதீனை பார்த்து சிரித்துள்ளார். மூணாவது கேள்வி, வாட் டிட் நஸ்ருதீன் அட்மிட்? என்ன ஒத்துண்டார் நஸ்ருதீன்? வாட் டிட் நஸ்ருதீன் அட்மிட்? ஒத்துக்கிறது அல்லது சொன்னதை ஏத்துக்கிறது. Nazruddin admitted that அவர் ஒத்துண்டார், நான் கிராமர் படிச்சது கிடையாது அப்படிங்கறது ஒத்துண்டார். He hadn't studied grammar. இந்த 3 கேள்விகளுக்கான பதில் எழுதினாச்சா? Erase the board. We'll move on to the 4th question. What hadn't the traveler learned? What hadn't the
The traveler என்ன கத்துனது இல்ல? What hadn't the traveler learned? The traveler hadn't learned to swim. அவருக்கு நீஞ்சது எப்படிங்கிறது அவருக்கு தெரியல. He hadn't learned to swim. ஐந்தாவது கேள்வி, மொத்தம் 5 கேள்வி இந்த கதை சம்பந்தமாக கேட்கப்பட்டுள்ளது. Why did Nazruddin say that the traveler had wasted all his life? Why did, ஏன் முழு வாழ்க்கையும் நீங்க வீணடிச்சிட்டீங்க அப்படின்னு நஸ்ருதீன் டிராவலரை பார்த்து சொன்னார். Why did Nazruddin say that traveler had all his life? தன்னுடைய முழு வாழ்க்கையுமே வீணடிச்சதா ஏன் இவருக்கு தோணிது? அதாவது இந்த டிராவலர் தன்னுடைய மொத்த வாழ்க்கையுமே வீணாக்கிட்டார் தெரிஞ்சுக்காம. As the boat was sinking, அந்த படகானது நீரில் மூழ்கிக் கொண்டிருந்தது இல்லையா? As the boat was sinking, படகானது நீர்ல மூழ்கின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல இந்த டிராவலருக்கு வந்து எப்படி நீஞ்சிருதுன்னு தெரியல. அவர் ஒத்துட்டார் இல்லையா? இந்த டிராவலர் did not as the boat was sinking and traveler did not know how to swim. Nazruddin told traveler, படகிய மூழ்கின்றது. அந்த படகுல ஒரு சிறிய ஓட்டை இருக்கு, அதன் வழியா நீர் வந்துட்டு இருக்கு. The boat was sinking and the traveler did not know to swim. Nazruddin told traveler that he had wasted his life. நீஞ்ச தெரியலையோன்னு இப்போ முழுகிட்டு இருக்காங்க இல்ல நீர்ல, அதனாலதான் நீங்க மொத்த வாழ்க்கையும் வீணாக்கிட்டீங்க இதை தெரிஞ்சுக்காம அப்படின்னு நஸ்ருதீன் டிராவலரை பார்த்து சொல்லியிருக்காரு. Traveler initially laughed at Nasruddin as Nasruddin made a small grammatical mistake. Whereas, towards the end, what happens? Nasruddin said that Traveler had wasted all his life because he did not know how to swim. எப்படி நீஞ்சதுங்கிறதே அவருக்கு தெரியல. அதனால நீங்க உங்க மொத்த வாழ்க்கையுமே வீணாக்கிட்டீங்க. இவர் வந்து நீங்க உங்களுடைய பாதி வாழ்க்கையை வந்து வீணாக்கிட்டீங்க ராமரை தெரிஞ்சுக்காதனாலன்னு சொன்னார். இவர் வந்து இப்போ உழைக்கிறதுக்கே வழி இல்லையே, நீர் வந்து ரொம்பிண்டே இருக்கு, அதாவது நிரம்பிண்டே இருக்கு படகுல, 2 பேருமே முழுகி போறாங்க தண்ணியில. அதனால நீங்க உங்க மொத்த வாழ்க்கையுமே வீணாக்கிட்டீங்க அப்படின்னு நஸ்ருதீன் டிராவலரை பார்த்து சொன்னாராம்.
So activity 10.5 unit 10 is beyond the classroom. இதுல activity 5 தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். அதற்கான பதில்களையும் நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுட்டோம். இப்ப அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா passive voice sentences which is in simple past. Passive voice sentences it is in simple past. சாதாரண இறந்த காலத்தில் செய்பாட்டு வினை சொல்லானது எப்படி எழுதப்பட்டிருக்கும்? பாசிவ் வாய்ஸ்ங்கிறத தமிழ் என்னன்னு சொல்லுவோம்? செய்பாட்டு வினை சொல். முதல்ல ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியமானது சாதாரண இறந்த காலத்தில் இருக்கிறது. அதாவது சாதாரண இறந்த காலம்னா என்ன மேம்? ஒரு நடந்து முடிஞ்ச விஷயம். நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்ம இறந்த காலம்னு சொல்லலாம். அது ஆங்கிலத்துல என்னன்னு சொல்லுவோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ தமிழ் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு செய்வினை சொல், பாசிவ் வாய்ஸ்க்கு செய்பாட்டு வினை சொல். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல எப்படி இருக்கும்னா வாக்கியமானது முதலில் செயலை செய்யும் நபர் ஆன தகவல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம்ஸ் தி ஆக்ஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் தி ஆக்ஷன். செயலை செய்யும் நபர், பிறகு வினை சொல், அதன் பிறகு அந்த செயலானது எதை போய் அடைகிறதோ அந்த பொருளானது கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது சென்டென்ஸோடைய பேட்டர்னே எப்படி இருக்கும்? முதல்ல செயலை செய்யும் நபர், அவரை நாம் சப்ஜெக்ட் என்று அழைக்கிறோம். பிறகு செயல் சொல், வினை சொல், verb, அதன் பிறகு object. So that is why it is written in this manner. Subject performs the action and the action is received by the object. இந்த செயலானது எதை போய் அடைகிறதோ. இந்த பாசிவ் வாய்ஸ்ல என்ன மேம் ஆகும்? பாசிவ் வாய்ஸ்ல என்ன ஆகும்னா அந்த செயலானது யாரை போய் அடைகிறதோ அது முதலாவதாகவே எழுதப்பட்டிருக்கும். Objects come as first one and subject moves towards the end. ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் முதல்லையும் அதுக்கப்புறம் verb கடைசியா ஆப்ஜெக்ட் எழுதப்பட்டிருக்கும். ஆனா பாசிவ் வாய்ஸ்ல என்ன ஆயிருக்கும்? ஆப்ஜெக்ட் முதல்ல வந்துடும், சப்ஜெக்ட் கடைசியா எழுதப்பட்டிருக்கும். இதுக்கு இடையில இருக்கக்கூடியதுதான் இந்த துணை வினை சொல், பிறகு past participle form of the verb, we use preposition by, then towards the end comes the subject. Okay, முதலாவதாக சப்ஜெக்ட் எழுதப்பட்டிருக்கும் ஆக்டிவ் வாய்ஸில், பிறகு வினை சொல், அதன் பிறகு ஆப்ஜெக்ட் ஆனது எழுதப்பட்டிருக்கும். பாசிவ் வாய்ஸ்ல என்ன ஆயிருந்திருக்கும்? முதல்ல ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் துணை வினை சொல் வாஸ் அல்லது வேர். இங்க பாசிவ் வாய்ஸ் வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸுக்கு எழுதுறோம்னா வாஸ் அல்லது வேர் எழுதப்பட்டிருக்கும். ஒருவேளை ரைட்டுங்கிறது வினை சொல், எழுதுறது. இதனுடைய கடந்த கால வார்த்தை ரோட். இதனுடைய இதுதான் V1, V2, then V3 is written. Past participle form of the verb is also denoted by V3, is also denoted as V3 form of the verb. அதன் பிறகு யாரால் செய்யப்பட்டது, யாரால் செய்யப்பட்டது என்ற பொழுது இந்த பை என்கின்ற ப்ரெபோசிஷனை நாம் சேர்த்துக் கொள்வோம். அந்த செயலை செய்த நபர் கடைசியாக எழுதப்பட்டிருக்கும். இதெல்லாம் புரியுது மேம்? ஒரு எக்ஸாம்பிள் இருந்தா இன்னும் ஈஸியா இருக்கும். நான் ஒரு கடிதத்தை எழுதினேன். நான்
யார் எழுதுறா? நான் எழுதுறேன். என்ன பண்றேன்? எழுதினேன். ஐ ரோட். நான் ஒரு கடிதத்தை எழுதினேன். ஐ ரோட் அ லெட்டர். சோ இங்க எப்படி இருக்கு இந்த சென்டென்ஸினுடைய அமைப்பு? செயலை செய்யக்கூடிய நபர் முதலாவதாக எழுதப்பட்டுள்ளது இல்லையா? நான் தான் சப்ஜெக்ட். யார் எழுதுறா? நான் எழுதுறேன். நான் தான் இங்க சப்ஜெக்ட். நான் தான் இந்த செயலை செய்யறேன். நான் என்ன பண்றேன்? நான் ஒரு கடிதத்தை எழுதினேன். எழுதினேங்கிறது இங்க என்ன? verb. பிறகு இந்த வினை சொல்லானது வாக்கியத்தில் எழுதப்பட்டுள்ளது. சோ இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய வாக்கியம் தாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அததான் நான் இங்க சொல்றேன். சரியா? நான் என்ன எழுதினேன்? இந்த செயலானது எதை போய் அடைகிறதோ? என்ன செயல்? ஐ ரோட். நான் என்ன எழுதினேன்? நான் ஒரு கடிதத்தை எழுதினேன். இதுதான் இங்க பொருள் இல்லையா? ஐ ரோட் அ லெட்டர். யார் செய்யறா? நான் ஒரு செயலை செய்யறேன். என்ன செயல்? எழுதுறது. இங்க எழுதினேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. a letter. என்ன எழுதினேன்? ஒரு கடிதத்தை எழுதினேன். this is the object. so இந்த சென்டென்ஸ் எப்படி மேம் இருக்கு? subject verb object இந்த வடிவத்துல இருக்கு. subject verb object இந்த வடிவத்துல இருந்தா அந்த இந்த வாக்கியமானது ஆக்டிவ் வாய்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதுவே நான் பாசிவ் வாய்ஸுக்கு மாற்ற வேண்டும் என்றால் என்ன ஆகும்னு சொன்னேன்? சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போயிடும், கடைசியா தள்ளப்பட்டிருக்கும். ஆப்ஜெக்ட் முதலாவதாகவே எழுதப்பட்டிருக்கும். லெட்டர், ஒரு கடிதம். லெட்டர். ஐங்கிற வார்த்தை வாக்கிய இறுதியில், அதாவது ஒரு பொருளினுடைய இடத்துக்கு செல்லும் பொழுது அதே வார்த்தையாக நாம் எழுத மாட்டோம். தகுந்த பிரதிபெயர் சொல்லை நாம் பயன்படுத்துவோம். நான் என்று வரும்போது என்னால், மீ. சப்ஜெக்ட் வந்து நான். ஓகே, புரிஞ்சுது மேம். ஏன் இதை வந்து நான் ஆப்ஜெக்ட் இடத்துல எழுதுறத மீன் எழுதுறேன்? a letter by I அப்படின்னு சொல்ல முடியுமா? அது வந்து ஒரு சரியான வாக்கிய அமைப்பு கிடையாது. பொருளினுடைய இடத்தில் எழுதும் பொழுது ஐ என்ற வார்த்தை மீ, என்னால் என்ற வார்த்தையுடன் தான் முடிவடைந்திருக்கும். சரியா? இதே போலதான் என்னென்ன சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போகும் பொழுது என்னவாக மாறுகிறது என்பதை நாம் அடுத்தது பார்க்க போகிறோம். இப்பொழுதைக்கு நீங்கள் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஐங்கிற வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்துல இருக்கும்போது ஆப்ஜெக்டோட இடத்துக்கு போகும்போது மீங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்படுது. கரெக்டா? இங்க சப்ஜெக்டினுடைய இடத்துல இருக்கு. அதாவது செயலை யார் செய்கிறார்? நீங்க அப்படி சொல்லி புரிஞ்சுக்கோங்க. முதல்ல வாக்கிய அமைப்பே செயலை செய்யக்கூடிய நபர் வாக்கிய துவக்கத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கும். இதுவே பாசிவ் வாய்ஸ் ஆக எழுதும் பொழுதுதான் ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு சென்று விடுகிறது. இது ஆக்டிவ் வாய்ஸ். ஏன் மேம் ஆக்டிவ் வாய்ஸ்? முதல்ல செயலை செய்யும் நபர், பிறகு வினை சொல், அதன் பிறகு பொருள். ஆனா பாசிவ் வாய்ஸ்ல என்ன ஆகுது? பொருள் முதல் வருது, கடைசியா தான் இந்த சப்ஜெக்ட் ஆனது எழுதப்படுது. இந்த நடுப்புற இருக்கே மேம், இத வந்து இங்க எப்படி எழுதுவோம்? எப்படி எழுதியிருக்கோம்? நான்ங்கிறது ஒரு ஒருமை சொல். இந்த ஒருமை சொல்லுன்னு வரும்போது அதுக்கு தகுந்த துணை வினை சொல் என்ன? வாஸ். ஏன் வாஸ் பயன்படுத்தணும்? ஏன்னா நான் இத வந்து ஒரு செயல் செஞ்சு முடிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற வடிவத்துல எழுதப்பட்டிருக்கு. நான் ஒரு கடிதத்தை எழுதினேன் அப்படின்னா இப்ப எழுதுறேன்னு நான் புரிஞ்சுப்பேனா? எழுதி முடிச்சுட்டேன்னு புரிஞ்சுப்பேனா? நான் ஒரு கடிதத்தை எழுதி முடிச்சுட்டேன். the action is completed. அந்த செயலானது முடிவடைந்து விட்டிருக்கிறது. அதனால் இந்த வாக்கியத்தை நான் பாசிவ் வாய்ஸில் எழுதும் பொழுது எப்படி எழுத வேண்டும்? ஒரு முதல்ல ஆப்ஜெக்ட், அதன் பிறகு ஹெல்பிங் verb, துணை வினை சொல், அதன் பிறகு V3 form of the verb, write, wrote, written. எழுதுறேன், எழுதின, எழுதப்பட்டுள்ளது, எழுதப்பட்டது.
வாஸ் ரிட்டன். கடிதம் என்னால் எழுதப்பட்டது. A letter was written by me. யாரால் எழுதப்பட்டது? என்னால் எழுதப்பட்டது. கடிதமானது என்னால் எழுதப்பட்டது. was written by me. முதல்ல ஆப்ஜெக்ட் வந்துருது பாசிவ் வாய்ஸ்ல. அதன் பிறகு ஹெல்பிங் verb, அதன் பின் தொடர்ந்து V3 ஃபார்ம் ஆஃப் தி verb. இதனுடைய பேஸ் ஃபார்ம் எப்படி இருந்திருக்கும்? ரைட்னு எழுதப்பட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பைங்கிற ப்ரெப்போசிஷன், கடைசியாக சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் அப்படியே எழுத மாட்டோம், தகுந்த பிரதி பெயர் சொல்ல நம்ம இங்க பயன்படுத்தி எழுதியிருக்கோம். ஸோ ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்னா எப்படி இருக்கும், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்று நாம் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த உதாரணத்தை எழுதிடாச்சா எல்லாரும்? நான் இப்ப சொன்ன உதாரணமே, அதாவது இந்த எக்ஸாம்பிளே ஒரு இறந்த காலத்துல இருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். அதை பாசிவ் வாய்ஸ்ல எழுதுறத எப்படி எழுதணுங்கிறதான் பார்த்திருக்கோம். அதையும் நான் எப்படி வச்சு புரிய வச்சிருப்பேன்? ஆக்டிவ் வாய்ஸ்ல சென்டென்ஸ் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும், பாசிவ் வாய்ஸ்ல எப்படி இருக்கும். ஸோ ஸ்டெப் வைஸா நான் இதை புரிஞ்சுக்கணும்னா நான் எப்படி புரிஞ்சுக்கலாம்? முதல்ல இந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்த சொல்றாங்க மேம். அதை நான் என்னெல்லாம் பண்ணா எனக்கு மாத்துறதுக்கு சுலபமா இருக்கும்? முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபை சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். முதலில் அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்டை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதன் பிறகு சப்ஜெக்டை ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு மாற்றி எழுதுவோம். கன்வெர்ட் V1 ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப் டு V3. நான் சொல்வது பொதுவாக ஒரு ஆக்டிவ் வாய்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வினை சொல் நாம் பாசிவ் வாய்ஸ்க்கு எழுதும் பொழுது எப்படி மாற்றுவோம்? சரியா? do, did, done, have, has, had. Change base form of the verb to past participle form. Then add helping verb. துணை வினை சொல்ல சேர்க்கிறோம். பைங்கிற ப்ரெப்போசிஷனை சப்ஜெக்டுக்கு முன்னாடி கடைசியா சேர்த்துக்கிறோம். நான் பாசிவ் சைடு வாய்ஸில் மாற்றி எழுதும் பொழுது அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நான் ஒருபோதும் மாற்ற மாட்டேன். ஐ ரைட் அ லெட்டர். நான் ஒரு கடிதத்தை எழுதுறேன். இங்க பார்த்தோம், நான் இந்த உதாரணத்துல நான் ரோட்னு எழுதியிருப்பேன், எழுதினேன். ஏன்னா நமக்கு புத்தகத்துல சிம்பிள் பாஸ்ட் சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸ்ல ஐடென்டிஃபை பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சாதாரணமா நான் இப்போ ஒரு கடிதத்தை எழுதுறேன் அப்படின்னு சொல்லுன்னு வச்சுக்கோமே, ஐ ரைட் அ லெட்டர்னு சொல்லுவேன். இதையே நான் பாசிவ் வாய்ஸ்ல சொல்லும்போது எப்படி சொல்லுவேன்? லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. கடிதமானது என்னால் எழுதப்பட்டுள்ளது, எழுதப்பட்டிருக்கிறது. லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. கடிதமானது என்னால் எழுதப்பட்டிருக்கிறது. நான் கடிதத்தை எழுதுகிறேன், கடிதமானது என்னால் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ் ரிட்டன் பை மீ. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் ஆனது ஐ என்று பயன்படுத்தி இருந்தால், பாசிவ் வாய்ஸில் வரும்பொழுது மீ. விங்கிற சப்ஜெக்ட் நாங்கள், அஸ்ங்கிற இந்த ப்ரோனோனால மாத்தி எழுதப்பட்டிருக்கும். யூக்கும் இட்டுக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. நீ, அது, நீ அல்லது நீங்கள், இரண்டாவது நபர், ஒருமை சொல், பன்மை சொல், இரண்டுக்குமே இதே வார்த்தை தான். ஹி, ஹிம், ஷீ, ஹர். It remains the same, both active and passive voice. They, them. They wrote a letter. அவர்கள் கடிதத்தை எழுதினார்கள். They wrote a letter.
A letter was written by them. Written by them. தேங்கிற வார்த்தை எப்படி மாத்தி எழுதப்பட்டிருக்கு புரியுதா? சோ ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் ஆனது இந்த வார்த்தைகளாக இருந்தால் பாசிவ் வாய்ஸில் நாம் மாற்றி எழுதும் பொழுது இந்த ப்ரோனோனை இந்த பிரதிபெயர் சொற்களை உபயோகிப்போம். நான் எடுத்தோடனே நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கிற பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் இன் பாஸ்ட் டென்ஸ் சொன்னேன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு இந்த ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன, அதனுடைய வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அதை பாசிவ் வாய்ஸ்ல மாத்தி எழுதணும்னா நம்ம என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் நான் காமிச்சிருப்பேன் இப்போ. ஓகே, I have given a brief introduction about active and passive voice. செய்வினை சொல், செய்பாட்டு, வினை சொல். செய்பாட்டு, வினை சொல். தமிழில் நாம் பார்த்தோம் என்றால் இந்த இரண்டு வார்த்தைகளை உபயோகிப்போம். இந்த உதாரணத்தையே நான் ஒரு இறந்த காலத்துல இருக்க வாக்கியமா தான் நான் கொடுத்திருப்பேன். இது நம்மளுடைய புத்தகத்துல எங்க மேம் இருக்கு, அதையே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஒரு முறை. ரெண்டு ஆக்டிவிட்டி நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்டிவிட்டி 7.2, 7.3. இந்த டேபிளை நீங்க எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள சப்ஜெக்ட் ஆனது கொடுக்கப்பட்ட வார்த்தைகளாக இருந்தால் அதை நாம் பாசிவ் வாய்ஸில் எழுதும் பொழுது என்ன பிரதிபெயர் சொல் பயன்படுத்துவோம் என்பதை நான் இங்கு கொடுத்திருப்பேன். நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவன், அவள், அது, அவர்கள். பாசிவ் வாய்ஸ்ல சிம்பிள் பாஸ்ட் சென்டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சோ இந்த வாஸ் ஆர் வேர்ங்கிறது தான் இந்த துணை வினை சொல். நாம் பயன்படுத்தக்கூடிய துணை வினை சொல் இதுதான். ஆப்ஜெக்ட் பிளஸ் ஹெல்பிங் வெர்ப், இங்க எழுதியிருக்கேன் பாத்தீங்களா, ஆப்ஜெக்ட் பிளஸ் ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப். இந்த ஹெல்பிங் வெர்ப் தான் வாஸ் அல்லது வேர்ங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இப்ப ரோட்டுங்கிற வார்த்தை என்னன்னு எழுதப்பட்டிருக்கும்னு சொன்ன, ரிட்டன். டூனா டன், டூ, டிட், டன். அட்மிட் ஒத்துனாங்க, ஒத்துக்கிறது, அட்மிட்டட். இறந்த காலத்திலும், அதாவது V2 ஃபார்ம் ஆஃப் தி வெர்புமே அதே வார்த்தை தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி வெர்பும் அதே தான் இருக்கும். அட்மிட், அட்மிட்டட், அகைன் அட்மிட்டட் இன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். You have got a new encyclopedia. நீ ஒரு புது என்சைக்ளோபீடியாவை வாங்கியிருக்க, உன்கிட்ட இருக்கு. Yes, it was donated by UNESCO. அது யுனெஸ்கோவால் டொனேட் செய்யப்பட்டது. It was donated by UNESCO. இந்த பெண் சொல்லக்கூடிய இந்த வாக்கியமானது பாசிவ் வாய்ஸில் இருக்கிறது. Was donated by UNESCO. These books are overdue. எஸ், அதாவது ரொம்ப நாளாக திருப்பி கொடுக்காத சொல்லப்படுகிறது. தீஸ் புக்ஸ் ஆர் ஓவர்டியூ. இப்ப லைப்ரரியில புத்தகத்தை நம்ம வாங்கிக்கிறோம்னா படிக்கிறதுக்கு, இந்த தேதியில வாங்குறோம், இன்னைக்கு வாங்குறோம்னா அடுத்த சனிக்கிழமை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நான் அடுத்த சனிக்கிழமை கொடுக்காம இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஓவர்டியூன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக நான் கொடுக்கவில்லை. எஸ், they were borrowed 3 weeks ago.
ஆமாம், அது 3 வாரத்துக்கு முன்பாக கடனாக வாங்கப்பட்டிருந்தனர். தே வேர் borrowed. ஏன் மேம் வேர் உபயோகிக்கப்பட்டிருக்கு? புத்தகம் தானே. புத்தகங்கள். இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன? புத்தகங்கள் பன்மை வார்த்தையாக இருக்கிறது. பன்மை வார்த்தையாக சப்ஜெக்ட் இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்த வார்த்தை தானே துணை வினை சொல்லாக நாம் உபயோகிப்போம் இல்லையா? UNESCO donated the book. The book was donated by UNESCO. UNESCO புத்தகத்தை தானமாக கொடுத்தார்கள். புத்தகம் யுனெஸ்கோவால் தானமாக கொடுக்கப்பட்டது. The book was donated by UNESCO. நிசால் wrote the letter. நிசால் கடிதத்தை எழுதினான். கடிதமானது நிசாலால் எழுதப்பட்டது. Was written by நிசால். The teacher painted these pictures. ஆசிரியர் தான் இந்த படங்களை அனைத்தும் பெயிண்ட் அடித்தார். Painted செயலானது நடந்து முடிஞ்சிடுது. These pictures were painted. படங்கள். அதனால்தான் வேர் என்னக்கூடிய இந்த துணை வினை சொல்ல பயன்படுத்தியிருக்கோம். Painted. Paint, painted. யாரால்? ஆசிரியரால். By the teacher. They gave us presents. அவர்கள் எங்களுக்கு அன்பளிப்பை கொடுத்தார்கள். They gave us presents. We were given. அஸ்ங்கிற வார்த்தை சப்ஜெக்ட் ஆனது எந்த வார்த்தை இருந்தால் அது அஸ் என்ற பிரதிபெயர் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். வி என்ற வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருந்திருந்தால். They gave us presents. அந்த அஸ்ங்கிற வார்த்தை இப்போ அதை சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு கொண்டு வரணும்னா நம்ம என்ன வார்த்தையை உபயோகிக்கணும்? We were given presents by them. We were given presents by them. So I have given a brief introduction about active and passive voice and how it will be appearing in simple past tense. In detail, we will be looking into sentences which is in positive form, negative form. அதாவது ஒரு செயலை செய்தார்கள் என்றால் அது பாசிட்டிவ் என்போம். செய்யலைன்னா நெகட்டிவ் ஃபார்ம்னு சொல்லுவோம். கேள்வியாக கேட்கப்படக்கூடிய வாக்கியங்களை இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம். என்ன வார்த்தை சொல்லுவோம்? இன்டராகேட்டிவ். கேள்வி வடிவத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள். இந்த மூன்றையுமே நாம் இறந்த காலத்தில் பாசிவ் வாய்ஸில் எழுத வேண்டும் என்றால் எப்படி எழுதுவோம்? இதை நம்ம அடுத்த செஷன்ல இன்டெப்தா தெரிஞ்சுக்கலாம். இந்த செஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி எம்சிக்யூ செஷன் இருக்கு இந்த வாரத்துக்கு. அதை எதை வேஸ்ட் பண்ணி இருக்க போறதுன்னா போன கிளாஸ்ல ஒரு கதை பார்த்திருப்போம். இந்த ராஜாவும் இந்த முட்டாள்தனமான குரங்கும். அப்புறம் இன்னைக்கு பார்த்தா நம்ம அந்த நஸ்ருதீனுடைய கதை ரொம்ப எளிதான கதை தானே. அதனால இந்த 2 கதையும் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். ஸோ நீங்க பதில் அளிக்க பாருங்க. வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்டோரி. இந்த கதையை சம்பந்தமா தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. I'll take 2 more minutes of yours. 2 நிமிடங்கள் உங்களோடதை நான் எடுத்துக்கொள்கிறேன். The king had a pet as a dog, monkey. What did he have as a pet? Dog or a monkey? The king's personal rooms, which were closed even for the most trustworthy friends or servants. நண்பர்களுக்கு அனுமதி இல்லாமல் இருந்ததா அல்லது அந்த அரசவையில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் தான், சர்வன்ட்ஸ் தான். One afternoon, the king was asleep. Suddenly, a dash came into the room and sat on the king's chest.
ராஜா தூங்கி போயிட்டார். திடீர்னு அந்த அறைக்குள்ள வந்த ஒரு விஷயம் இந்த ராஜாவினுடைய நெஞ்சின் மேல் உட்கார்ந்தது. கொசுவா அல்லது ஒரு பூச்சியா? மஸ்கிட்டோ ஆர் ஃப்ளை? The monkey got very angry. It took the dash and started chasing the fly with it. எது வச்சு துரத்திட்டு? நைஃபா அல்லது சோடா? கத்தியா அல்லது வாளா? நஸ்ருதீன் வாஸ் டேக்கிங் அ டிராவலர். இன்னைக்கு பார்த்த கதை சும்மா எளிதான கதைங்கிறதுனால இந்த கொஸ்டின்ஸையும் நான் சேர்த்திருக்கேன். நஸ்ருதீன் வாஸ் டேக்கிங் அ டிராவலர் அக்ராஸ் அ டேஷ் இன் இஸ் போட். குளமா அல்லது ஏரியா? குளம் அல்லது ஏரி? Was taking the traveler across a lake or across the pond? The traveler considered himself to be a very dash man, a very intelligent man, a very educated man. இந்த கதையில என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? நஸ்ருதீன் admitted, I haven't studied dash. நான் இது வரைக்கும் படிச்சது கிடையாது. எதை படிச்சது இல்லைன்னு அவர் ஒத்துக்கிறார். லிட்ரேச்சர், கிராமர். Nazruddin turned to the traveler and asked, have you ever learned how to paint? Have you ever learned how to swim? The traveler had learned to swim. True or false? அவருக்கு நீஞ்சுவதற்கு தெரிந்திருந்ததா தெரியவில்லையா? சரியா தவறா? Nazruddin replied, you have wasted your whole life. There is a hole in the boat and we are floating, sinking. நம்ம மிதந்துட்டு இருக்கோம், முழுகிட்டு இருக்கோம். என்ன சொன்னார்? கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகள் எல்லாமே எளிமையான கேள்விதான். நம்ம இந்த கதையை கவனிச்சு கேட்டிருக்கோமா இதை செக் பண்றதுக்கு தான் நான் இந்த கேள்விகளை கேட்டிருக்கேன். So in today's session, we have seen a story. Then we have learned about active and passive voices and the sentence pattern. How will it be appearing? எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த வாக்கியம், இதையும் பார்த்திருக்கிறோம். அடுத்த கிளாஸ்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்கக்கூடிய பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் பார்க்க போறோம். பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் இன் சிம்பிள் பாஸ்ட் be seen in depth in next session. Okay friends, I shall end my session over here. Thank you. நன்றி, வணக்கம்.